ஆனால் அவளை அடிச்சு ஆளே இல்லைடா. வெக்க மட்டும் இருந்தா ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மெட்டீரியலும் அனுப்பிட்டு இருக்கிறேன், நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிருக்கேன். அதில் 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மாஸ்டர் வந்து மறக்க இம்போர்ட் பண்ணிருங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் இருக்கிற வீடியோக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் தான் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் தான் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகர் வந்து நீங்கள் ஷேகர் ப்ரீசெட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறாலும் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பாருங்க. கடைசி ஸ்கிப் பண்ணா பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் வரும். அது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் வீடியோவை நானே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் அதை தான் ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒயிட் பாயிண்டர் வந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங் வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான அந்த பிளாஸ்டிங் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி பிளாஸ்டிங் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பிளாஸ்டிங் வீடியோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஐக்கான் வரும். ஸ்பீக்கர் ஐக்கானில் போய் வால்யூம் வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கர் ஐக்கானில் போய் வால்யூம் வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். நெக்ஸ்ட் அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதை ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணணும், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாம். ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், ரைட் சைடு பார்த்த மாதிரி. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைன் பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு ரெட் லைன் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய்க்கோங்க. மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை கொடுத்துருங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஃபிட் ஆயிரும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. ஓகே, அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் நீங்கள் இமேஜோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜ் இந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஏரோ செலக்ட் பண்ணி அடுத்த ரெட் லைனுக்கு மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே ரெட் லைனில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு அகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். உங்களுக்கு அப்போவுமே சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜ் அலைன் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அகைன் அந்த ஏரோ செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ரெட் லைனுக்கு மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இமேஜை வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா இமேஜ் ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான சிசியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிசின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம், நான் வந்து இன்னொரு பீஸ் சொல்லியிருப்பேன் ஷேகட் பீஸ்ன்னு. அந்த பீஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி காப்பி 3 லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துங்க. இந்த 3 லேயர் காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ காப்பி 3 லேயர் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் பீட் மார்க் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் தான் நம்ம இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே ப்ளஸ் போட பாக்ஸ் செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் 3 லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே காப்பி பண்ண லேயர் இங்கே பேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயரை 1 by 1 கிளிக் பண்ணிட்டு அதில் 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசி வரையில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த 3 ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்தீங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து அப்ளை ஆகும் இந்த சிசி. இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேகப்பை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இமேஜோட ஷேகப்பை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிசி வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 சிசியும் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதாவது இந்த 3 லேயருமே. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக இமேஜுக்கு தேவையான ஷேகப்பில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இப்போ நம்ம சிசி காப்பி பண்ண அந்த ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிக்கங்க. ஷேகட் ப்ரீசெட்டை இதில் கீழே ஒரு 3வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாம் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ண இமேஜை வந்து 1 by 1 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டேட்டும் முடிஞ்சு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 2 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லேயும் மார்க் பண்ணிக்கோ எல்லா ரெட்லைன்லையும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் தான் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகப் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், எல்லா டேட்டும் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து 2 இமேஜ் ஆட் பண்ணிட்டேன், 2 இமேஜ் பேஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தால ஷேர் ஐகான் இருக்கும். அந்த ஷேர் ஐகானை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஏரோ செலக்ட் பண்ணாவே அடுத்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கடைசி எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கணும் இருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோ வந்து நம்ம என்ன வீடியோ மேக் பண்ணோம் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.